இப்போ திரும்பும் திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்கன்றுகள் வந்து அதிக அளவில் இருக்குது. இது எந்த மாதிரியான வகையை சேர்ந்த மாங்கன்றுகள்? ரைட் அப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இது இமாம் பசந்த் வெரைட்டி. இமாம் பஸ். ஸோ அது ரொம்ப மார்க்கெட்லேயே ரொம்ப காஸ்ட்லியான மரங்களே இருக்குது. காஸ்ட்லியான ஒரு ஃப்ரூட் அது. காஸ்ட்லியாகவும் இருக்கும். 150 ரூபா 200 ரூபா. கண்டிப்பாக. ஆமாம். நம்ம இயற்கை முறையில் தான் பண்ணுறோம். எவ்வளோ மரக்கன்றுகள் இருக்குது? ஒரு 500 இருக்கு. 500 மரக்கன்றுகள். ஓகே. சொட்டு நீர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சொட்டு நீர் உழுது இருக்கிறதுனால உழுது உரம் வச்சதுனால சொட்டு நீர்லாம் சுருட்டி போட்ட லைன்லாம். ஓகே. நீ எடுத்து போடணும். ஜென்ரலி நீ பிஞ்சு பிடிக்கிற வரைக்கும் தண்ணி தேவையில்லை. தண்ணி தேவையில்லை. மெதுவா எடுத்து போட்டு அப்புறம் பிஞ்சு பிடிக்கும் பொழுதுதான் நம்ம தண்ணி விடணும். தண்ணி அப்பதான் விடணும். அதுக்கு எல்லாம் விடுறது கிடையாது. இது ஒரு 4 வருஷத்து மரம். 4 இயர்ஸா? 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சு. ப்ரிசைஸ்லி 3 வருஷம் ஆச்சு. சைஸ் எவ்வளவுதான் இல்லையா? இல்ல பெருசா இப்போ 3 வருஷம் அப்படிங்கும்போது ஆமா ப்ரூன் பண்ணிருக்கோம். அது தேவையில்லாத வாதுகள்லாம் நீக்கி இருக்கோம். கவாத் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆமா அந்த மாதிரி பண்ணிருக்கோம். தேவையில்லாத வாதுகள்லாம் நீக்கி பாத்தீங்கன்னா உள்ள நீங்க இந்த இடத்துல பாருங்க. மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு மேலதான் கிளைகள். அப்புறம் மறுபடியும் 2 அடிக்கு மேலதான் மற்ற கிளைகள் பிரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நம்ம ப்ரூனிங் பண்ணிருக்கோம். ஒரு வருஷத்துல இங்க கட் பண்ணோம். அங்க இருந்து நிறைய பிரான்ச் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல இங்க கட் பண்ணோம். அங்க இருந்து நிறைய பிரான்ச் அவுட் ஆச்சு. ஒரு கொடை மாதிரி ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத வாதுகள் வந்ததெல்லாம் கவாத் பண்ணி விட்டுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு சூரிய ஒளி உள்ள படணும், இன்னொன்னு காத்தோட்டம் இருக்கணும். அதுக்காகவே நம்ம அப்பப்ப கவாத் பண்ணி விடுறது. வருஷத்துக்கு ஒரு முறை. விவசாயங்கள் ஒரு புறம் அழிந்து வருகிறது அப்படிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போராட்டம் பண்றக்கூடிய விவசாயிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க ஒரு பட்சத்துல வந்து நீங்க ஒரு ஆர்மியா ஒர்க் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு ஈக்குவலா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு விவசாயத்துக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப இயற்கை முறையில பண்றீங்க அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இது நீங்க பார்த்தாலும் சரி. ஸோ இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எண்ட் ஆஃப் த இங்க ஒரு மாங்கனி வரைக்கும், அதாவது 3 கனிகள் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து, மா பலா வாழை. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு இயற்கை முறையில வந்து அண்ணா அவர்கள் வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக இந்த விவசாயத்துல வந்து அண்ணா ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நபரை ஆத்மா மீட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நாங்கள் கேள்விப்பட்டதை விட நேர்ல வந்து சந்திச்சு அவர் பேசி அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு கிராமத்துல இவ்வளோ ஒரு ப்ராசஸ் வந்து மேன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ஒரு மேன் பவர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் பாருங்க சார், இந்த கரண்டோட தன்மை வந்து அதோட பவர் வந்து ரொம்ப கம்மியாகவும் சோலாருடைய பவர் தான் அதிகமா இருக்கு. எப்படி இது பண்றீங்க? இது 6 ஏக்கர் நிலம். இந்த 6 ஏக்கருக்கு கரண்ட் வாங்குறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும்னு தெரிஞ்சது. ஓகே. ஸோ பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக தண்ணி வேணும். கண்டிப்பா. அதனால நான் சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் முயற்சி பண்ணேன். ஓகே. நல்லாவே இருக்கு. எனக்கு இந்த இடத்துல 300 அடியில தண்ணி இருக்கு. ஒரு 4000 to 5000 லிட்டர் ஈல்டு கிடைக்குது எனக்கு மணிக்கு. இப்போ கரண்ட் மோட்டரா இருந்தா ஒரு 7 to 8000 கிடைக்கும். ஆமா. 3 HP. ஓகே. சாரி 5 HP. இந்த 5 HPல ஒரு 2000 லிட்டர் கம்மியா கிடைக்கும். அவ்வளவுதான். வெயில் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு 5000 to 6000 லிட்டர் கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த இடத்துக்கு போதுமானது தண்ணி. சொட்டு நீர் இருக்குல்ல, சொட்டு நீர்ல தான் பண்றோம். அதனால நம்மளுக்கு தாராளமா போதும் நமக்கு. இது வந்து உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பா. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா. ஓகே. அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொன்னு போட்டிருக்கேன் நம்ம அங்க. ஸோ 2 கரண்ட் மோட்டர் இருக்கு. மேக்ஸிமம் நம்ம அதிகமா சோலார் தான் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா 2 சோலார் இருக்கு. ஓகே. சோலார் நல்லாவே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. உண்மையிலே ஆர்கானிக் அப்படிங்கிறது நம்ம வெளியில கேள்விப்பட்டாலும் இதுதான் உண்மையிலே இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது பார்க்கும்போதே நல்லா தெரியுது. கண்டிப்பா இதே போல இன்னொரு இடமும் நம்ம பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. வாங்க போவோம். இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறதெல்லாம் சொல்றீங்களா சார், அது எந்த மாதிரி ப்ராசஸ்? ஃப்ரீ ரேஞ்ச் நாட்டுக்கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் ஒரு 40 சென்ட் ஒதுக்கி ஒரு 8 அடி உயரத்தில் வலை போட்டிருக்கேன். இதை விட்டு வெளியில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட் ஒன்று போட்டிருக்கோம். நைட்டில் போய் இந்த கீரி அதெல்லாம் பாம்பு வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, ப்ரிடேட்டர்ஸ் வந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக நைட்லையும் மழையிலையும் போய் அதை உள்ளே அடைஞ்சிக்கிறோம். ஒரு 30 by 20 போட்டு வச்சிருக்கோம் ஷெட்டு. பகலில் வெளியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அதுக்கு தீவனங்கள் எல்லாமே நேச்சுரலாகவே அதுகளுக்கு தீவனம் போடணும். அது போக அது கரையான் மட்டை கீழே விழுந்துன்னா அது மக்கி இருக்கிற கரையான் மற்ற சின்ன உயிரினங்கள் புழு பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறோம். பட் அடைச்சி வைக்காம, பெட்டிகள் அடைச்சி வைக்காம ஃப்ரீயாக தோப்புகளை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். நல்லா இருந்தது. பட் உள்ள இருக்கிற பலாக்கண்ணெல்லாம் நான் ஒரு வழி பண்ணிடுச்சு அது. அதனால இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் பல மரங்கள்லாம் பெருசாயிடுச்சு அப்படின்னா நான் மறுபடியும் அதை மறுபடியும். ஓகே. இப்போ நாட்டு மாடுகள் வளர்க்குறீங்களா சார்? இது மீது எப்படி நாட்டம் வந்தது? இப்போ எவ்வளோ மாடுகள் இருக்கு நம்மக்கிட்ட? ஒரு 6 மாடுகள் இருக்கு. ஒன்று வீட்டுக்கு பாலுக்கு தேவை. இன்னொன்று வந்து நாட்டு மாடுங்கிறது வந்து ஒரு உர தொழிற்சாலை. அதில் கோமியமாக இருக்கட்டும், அது சாணமாக இருக்கட்டும், நமக்கு தேவை. அது வெளியிலேருந்து குப்பை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம கோமியம் பிடிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஷெட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.
நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோமியம் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் 15 லிட்டர் நம்ம பிடிச்சிருவோம். அந்த கோமியம் ரெகுலரா நம்ம வந்து ஜீவாமிர்தம் தயார் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். மற்ற அதாவது பூச்சிக்கொல்லிகள்ல பூச்சி விரட்டிகள் தயார் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அதுதான் பேஸ். அது கோமியம் தான் பேஸ். கோமியமும் சாணமும் தான் பேஸ். அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றோம். அதுக்காக தான் இந்த 6 மாடு. நிறைய பேர் வந்து கோமியத்தை வீணடிச்சுட்டு சாணத்தை மட்டுமே எடுத்து உரமா பயன்படுத்துறாங்க. நீங்க ஆமா டிஃபரெண்டா முக்கியம். சாணத்தை காட்டிலும் கோமியம் தான் முக்கியம். கோமியம் தான் முக்கியம் இல்லையா? நம்ம கிட்ட ட்ரிப் இருக்கு, வெஞ்சுரி இருக்கு. அதனால ட்ரிப் மூலமா அதை ரெகுலரா மரங்களுக்கு அனுப்பிச்சிடறோம். ஸ்ட்ரைட்டா அங்க இருந்து ட்ரிப். அதனால மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நுண்ணுயிரிகள் நிறைய நம்ம நிலத்துல உருவாகுது. அதனால ஆரோக்கியமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பழாவா இருக்கட்டும், தென்னையா இருக்கட்டும், நல்ல பசுமையா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு இந்த கோமிய ப்ராசஸ் தான் கண்டிப்பா அந்த கோமியத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாம பண்றோம். நாட்டு மாட்டு கோமியங்கிறது ஒரு 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 அமிர்தம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எத்தனை மாடுகள் சார் நம்ம கிட்ட இருக்குது? 6 மாடுகள் இருக்கு. 6 மாடுகள் இருக்கு. ஓகே, ஆடுகள் வளர்க்குறது ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எப்படி சார் மேட்ச் பண்ணீங்க? அதை எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இதை வந்து தீவனம் தான் முக்கியம். தீவன மேலாண்மை சரியா இருந்ததுன்னா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம பறன் மேல ஆடு வளர்த்துட்டு இருக்கோம். தீவனத்துக்கு இடம் இருக்கு நம்ம கிட்ட. நீர் பாய்ச்சலுக்கு நீங்க பாத்தீங்க, தெளிப்பு நீர், சொட்டு நீர்லாம் போட்டு வச்சிருக்கோம். அதுல பிளான் பண்ணி கரெக்டா தீவனம் உற்பத்தி பண்ணிடுறோம். அதனால மாடுகள் ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு நம்ம கிட்ட. மில் இருக்குங்கிறதுனால தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு நமக்கு கிடைச்சிருது. நம்மளுடைய சொந்தமாக வெளியில இருந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த 2 விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஆடுகள் ஆரோக்கியமா இருக்கு. லேபர் பவர் இருக்கு நம்ம கிட்ட. அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஆரம்பத்தில் எவ்வளோ ஆடுகள் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஆடுகள் வளர்ந்துருக்குது? நான் 20 ஆடுகளில் தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு நெருக்கி 100 ஆடுகள் வரைக்கும் இருக்கு. நம்ம பண்ணைக்கு தேவையான உரங்கள் அதுலேருந்து கிடைச்சிருது. ஆட்டுப்புழுக்கு அதுலேருந்து தான் கிடைச்சிருது. மற்றபடி வியாபார ரீதியாகவும் ஓகே, எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு கூடுதலாகவே நமக்கு கிடைச்சிருது. வெளியில் நான் மார்க்கெட் தேடி போகிறது கிடையாது. விசேஷங்களுக்கு வர்றவங்க நம்மளுடைய ஆடு, இது வந்து போயர் தலைச்சேரியினுடைய கலப்பினம், நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஏன்னா மக்களுக்கு தெரியல இது பிராய்லர் கோழி மாதிரி பரனில் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கி யூஸ் பண்ண பின்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்ல கறி அப்படிங்கிறது. ஏன்னா போயர் அப்படிங்கிறது வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு இனம். அந்த இனத்தினுடைய கலப்பினம் இது. இப்போ கடப்பா கோழின்னு சொல்லுவோம் சார். அது கருப்பு நிறத்தில் இருக்கனால கோழியோட கலரே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி கிராமத்தில் எப்படி சார் பார்த்தாங்க ஆரம்பத்தில் வந்து? இப்போவும் வந்து அந்த கோழியை ஒன்றும் பெருசாக நாட்டமாக பார்க்கல. அந்த கருப்பு கோழியை வந்து நாட்டமாக பார்க்கல. அதனுடைய ஒரிஜின் வந்து மத்திய பிரதேசம். ஆனால் நல்லா இருக்குது. நோய் நொடிகள்லேருந்து சாதாரணமாக நோய் நொடிகள் அதுக்கு வர்றது கிடையாது. கறி வந்து கருப்பாக இருக்கும், ரத்தமும் கருப்பாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உதாரணமாக எங்கிட்ட நாய் இருக்குது, சிப்பி பாடுற நாய் 2. அது மற்ற நாட்டுக்கோழிகளை விரட்டாது. இந்த கோழிகளை கண்டா வரட்டும். அதில் ஏதோ ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குது. அதில் அது காட்டுன மாதிரி தெரியும் போல இருக்குது அதுக்கு. அதனால அதாவது நிச்சயமாக இதை காட்டிலும் சுப்பீரியர் குவாலிட்டின்னு தான் சொல்லணும். கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆடுகளுக்கு உண்டான தீவனம்லாம் எப்படி சார் நீங்கள் உருவாக்குறீங்க? நம்மளே இங்கே உருவாக்கிறோம். இது கோஎஃப்எஸ் 29 ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கிறோம். ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். அதாவது 3 அடிக்கு கேப் விட்டுருக்கோம். இடையில டில்லர், சின்ன களை எடுக்கிற மிஷின் இருக்குது, அதை விட்டு அறுத்தோம்னா களை எடுக்கிற மிஷினை விட்டுட்டு ஆட்டுப்புழுக்கையை போட்டு விட்டோம் அப்படின்னா, போட்டுட்டு ஸ்ப்ரிங்க்லர் போட்டுவிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னா ஒரு முறையும் களை எடுக்க முடியாது. இன்றைக்கி ஆள் கிடைக்கிறது கிடையாது. 2வது களை எடுக்கிற காஸ்ட் கூடிக்கிறோம், இன்புட் காஸ்ட் கூடிக்கிறோம். அப்போ ப்ராஃபிட் ஒன்றும் இருக்காது. அதனால் ஆட்டோமேட்டிக் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்னு சொல்லலாம். அதை கோஎஃப்எஸ் 29 இருக்குது. அதே மாதிரி வேலி மசால் இருக்குது. கடலை கொடி வச்சுருக்கிறோம். அப்புறம் புண்ணாக்கு நம்மக்கிட்ட மில் இருக்கிறதுனால புண்ணாக்கு இருக்குது. தவிடு எல்லாம் வெளியில் வாங்கிக்கிறோம். தவிடு உமியெல்லாம் வெளியில் வாங்கிக்குவோம். அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறோம். ஓகே, இப்போ தொட்டிகள் அங்கனக்கான இருக்குல்ல, அதெல்லாம் என்ன சார்? சில செலக்டட் இடத்துல தொட்டிகள் பண்ணி வச்சுருக்கோம். மழை நீர் வந்து அந்த தொட்டிக்குள்ளே போயிடும். தொட்டியிலேருந்து பைப் லைன் போட்டு நம்மளோட கிணறு இருக்குது. கிணத்துல இப்போதைக்கு தண்ணி இல்லை. ஒரு 40 அடி ஆழமுள்ள கிணறு. போர்லேருந்து தான் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மழைநீர் சேகரிப்புக்காக அந்த கிணத்தை இப்போ யூஸ் பண்ணுறோம். அந்த தொட்டியிலேருந்து பைப் லைன் போட்டிருக்கோம். தொட்டி நிரம்பி தொட்டிக்குள்ள வந்து செடிமெண்டேஷன் மண்ணெல்லாம் உட்காந்துக்கிறோம். தண்ணி மாத்திரம் கிணத்துக்குள்ள போகும். ஸோ ஒவ்வொரு மழைக்கும் கிணத்துல கொஞ்சம் தண்ணி ஒரு 4 அடி 5 அடி 6 அடி டிபெண்டிங் அப்பான் தி லெவல் ஆஃப் ரெயின் தண்ணி வந்து அதை சேகரிக்கிறோம். மழைநீர் சேகரிப்பு, அதுக்காக தான் அந்த தொட்டிகள். சூப்பர் சார். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் ஒரு வில்லேஜ் அப்படின்னாலே யாரும் அந்த அளவுக்குலாம் மெனக்கட மாட்டாங்க. மழை தண்ணி அது வாட்டுக்கு போகிறத ரெகுலராக போகும். தண்ணி தானே முக்கியம். நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோமோ தண்ணி எடுக்கிறோமோ, அதாவது ஏடிஎம்ல பணம் பேங்க்ல போட்டால் தான் ஏடிஎம்ல எடுக்க முடியும். கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய தண்ணி எடுக்கிறோம் நம்ம அப்படின்னா, ஒரு 5 மணி நேரம் மோட்டர் ஓடுதுன்னா 40,000 லிட்டர் நம்ம தண்ணி எடுத்திருப்போம். மழை காலத்தில் அந்த 40,000 லிட்டர் நம்ம சேமிக்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ அதுக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும் சில வேலைகள். முக்கால்வாசி நம்ம நாட்டில் அதானே சார், வர மழை தண்ணியை ஃபுல்லாக கடலில் கொண்டே விட்டுட்டு தான் தண்ணியில் நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு 800 1000 மில்லிமீட்டர் மழை விழுகுது. அது போதுமான அளவு இருக்கு. அது போதும் நமக்கு விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு. அதை சரியா பயன்படுத்திக்க தெரியும். கேள்விப்பட்டதை விட நேரில் வந்து சந்திச்சு அவர் பேசி அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு கிராமத்தில் இவ்வளோ ஒரு ப்ராசஸ் வந்து மேன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ஒரு மேன் பவரை எடுத்து
கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க மெனக்கெட்டு சர்த்தை எடுத்து. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே சார்.